வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ரஜினி கேங் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் வந்து பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் காமெடி கலந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த தமிழ்ல வந்த டார்லிங் படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஃப்ளோல எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியா தான் நான் பாக்குறேன். கதைன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரும் படத்தோட ஸ்டார்டிங்லயே வந்து ஓடி போயிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ வந்து ரஜினி சவுண்ட் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஒன்னு வச்சிட்டு இருப்பாரு. அண்ட் ஹீரோயின் வந்து பெரிய இடத்து பொண்ணு. சோ இவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. முனிஷ்காந்தோட வண்டியில ஏறுறாங்க. அந்த வண்டியில ஒரு திருடனும் ஏறுறான். இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்குது. அண்ட் எதிர்பாராத ஒரு இடத்துல போய் இவங்க ரீச் ஆகுறாங்க. அண்ட் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தாலியை ஹீரோ கட்டுறாரு. அந்த தாலி ஒரு மிஸ்டீரியஸான தாலி. அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கு. சோ அது என்ன மாதிரியான கதைகள், என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, பேய் எப்படி வருது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு காமெடி படம் சொல்லுங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து மைக்கேல் மதன காமராஜன். இன்ஃபேக்ட் நிறைய பேரோட டாப் 5 லிஸ்ட்ல கண்டிப்பா அந்த படம் இருக்கும். அந்த படம் இவ்வளவு பெரிய சக்சஸா அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணமா அந்த படத்தோட கிரியேட்டர்ஸ் ஒன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாரையுமே வந்து ஸ்லைட்டா நார்மலை விட கொஞ்சம் அப்நார்மலா பிஹேவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மீட்டர் அப்படின்றது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அண்ட் அந்த காமெடியும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டா அமைஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஆனா அந்த கேரக்டர்ஸ்லாம் ஸ்லைட்டா அப்நார்மலா பிஹேவ் பண்றதுக்கு பதிலா ஹெவியா அப்நார்மலா பிஹேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட முழு பைத்தியமாவே மாறி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தான் கேரக்டர் என்ன, இந்த படத்துக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறோம், இந்த படத்தை எப்படி டிரைவ் பண்ண போறோம், இது எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் ஸ்கோர் பண்றதுக்கு இஷ்டத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கர கன்றாவியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இதுல கூல் சுரேஷ்க்கு வந்து இந்த கலகலப்புல வர சந்தானம் கேரக்டர் மாதிரி ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அவர் பாட்டுக்கு பஞ்ச் போடுறேன் அப்படின்ற மாதிரி வெந்து தெரிந்தது காடு மூடு அப்படின்ற மாதிரி அந்த அதர பழைய டயலாகே வந்து இன்னும் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி மொட்டை ராஜேந்திரனை வந்து ஏதோ பேய் ஓட்டுற எக்ஸ்பர்ட்டாவே தமிழ் சினிமால மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துலயும் அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். அவரோட வாய்ஸை வச்சு காமெடி பண்றாங்கிற பேர்ல திடீர்னு நடுவுல வந்து அவரை கத்த விட்டுருப்பாங்க. ஆன்னு அலறாரு. அது பயங்கர இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட லீட் கேரக்டர்ஸ், பேருக்கு தான் லீட் கேரக்டர்ஸை தவிர அவங்களுக்கு நடிப்பும் பெருசா வரல, ஹியூமரும் பெருசா வரல, ரொமான்ஸும் ஒர்க் அவுட் ஆகல. எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்றது சத்தியமா புரியல. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல வரக்கூடிய அந்த மிஸ்டீரியஸ் தாலி, ஆக்சுவலா இந்த தாலி சென்டிமெண்ட்டை வச்சு தமிழ் படங்கள்னு முன்னாடி வந்திருக்குதான். இன்ஃபேக்ட் அந்த டைம்ல ஓடி இருக்கு. ஆனா இப்பவும் தாலி சென்டிமெண்ட்டை வச்சு படம் எடுக்கிறதே தப்பு. அதுல இவங்க வந்து ஒரு பேய் படத்தை இதை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது எவ்வளவு பெரிய பூமர்ஸா இருப்பாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த பொண்ணை ஸ்லட் ஷேமிங் பண்றது அப்படின்றது நிறைய பேர் பண்றாங்க. அதுவே தப்பான ஒரு விஷயம். ஆனா இவங்க பொண்ணு பேயா மாறினதுக்கு அப்புறமும் அவளை விடாம ஸ்லட் ஷேமிங் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அது இன்னும் கன்றாவியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ரஜினி கேங்னு டைட்டில் வச்சுட்டு அந்த கேங் மெம்பர்ஸா இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் காட்டுறாங்க. இது எப்படின்னா ரஜினி ரசிகர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல் இல்லையா? ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் 1.8 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.